காலில் போற செருப்புல இருந்து உடம்புல சட்டை முதற்கண்டு எல்லாமே நான் என்ன வரி கட்டி தான் நான் வாங்கினேன். அப்ப என்னோட காசு, நான் ரத்தம் சிந்தி வேறு செஞ்ச காசை எவனோ ஒருத்தன் ஆடம்பரமா வாழ்வான், அவனுக்கு வந்து 20 லட்சம் கோடி தூக்கி கொடுத்துருக்கிய, நீ எல்லாம் மனுஷன சொல்ல போனா வந்து இந்த கேள்வியை பத்தி இதை போனா ஒன்றிய பாஜக அரசு வந்து 20 லட்சம் கோடி வந்து சும்மா தள்ளுபடி பண்ணிக்க மாட்டான், லஞ்சம் வாங்கி தள்ளுபடி பண்ணிருப்பான். அப்படிங்கும்போது லஞ்சம் வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துருப்பானா, மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்சியும் கொடுத்துருப்பான். அந்த வழியை எப்படி கேள்வி வைப்பாங்க? கேள்வி வைக்க மாட்டாங்க. அவ யாரோட கடன் தள்ளுபடி பண்ணிருப்பான்? பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய பண முதலாளிகள். அவங்க நாட்டுக்கு என்ன பலன்? ஒரு பலன் இல்லை சொல்ல போனா. அவங்க நாட்டோட வளங்களை சுரண்டுறவங்களே அந்த கேடு கட்டவங்க தான். அவங்களோட கடன் சொல்ல போனா இந்தியா வந்து இன்னும் ஊழல்வாதியா இருக்கு. சொல்ல போனா இந்தியா வந்து இனி மேல போக மாட்டேங்குது. காரணம் பார்த்தா பெரிய பெரிய முதலாளிகள் சரியான முறை டாக்ஸ் கட்ட மாட்டேங்கான், பல கோல்மால் பண்றான். ஆனா ஒரு பாமர மக்கள் ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட அவன் டாக்ஸ் கட்டி தான் வாங்கலாம். ஆனா பெரிய பெரிய முதலாளிகள் வந்து அவன் என்னதான் பெரிய பெரிய முதலாளி இருந்தாலும் அவன் டாக்ஸ் கட்ட மாட்டேங்கான். பெரிய பெரிய முதலாளிகள் அந்த அரசை ஏமாத்திட்டு இருக்கான், அவன் டாக்ஸ் கட்ட மாட்டேங்கான். ஆனா அவனோட கடனை 20 லட்சம் கோடி தூக்கி கொடுக்குறிய. ஆனா பாமர மக்கள் நாங்க என்ன பண்ண சொல்ல போனா வந்து